ஸோ ஹாய், நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து வெளியூரில் ஸ்காலர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலில் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இன்ஸ்பெக்ஷன் வராங்க, அதை ஷூட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்ப்போன்னா, மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து ஒரு இடத்துக்கு ஷூட்டுக்கு போகிறோம் அப்படின்னும் போது அங்கே நடக்கிற ஏதாவது லைக் அங்கே எப்படிலாம் நம்ம ஷூட் பண்ணுவோம், என்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து ஒரு சில இஷ்யூஸ்லாம் வந்துச்சுன்னா அது எப்படி சால்வ் பண்ணுறது ஆன் ஸ்பாட்டில் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் அந்த மாதிரி நம்ம போவோம். ஸோ இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ ஷூட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோக்கு போயிடுறேன். வீடியோ வந்து எப்படின்னா நடக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேப்சர் பண்ணிவிட்டு இன்றைக்கே எடிட் பண்ணி இன்றைக்கே கையில் கொடுத்தாகணும். ஸோ இது ஒரு மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டாஸ்க்கு. ஸோ ஒரே நாளில் வீடியோ எடுத்து அப்போயே அங்கேயே உட்காந்து எடிட் பண்ணி அப்போயே வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்ஷன்ஸ் கொடுத்து நம்ம ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். பட் ஆனால் நம்ம ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக இருக்கிறோன்றதுனால அது ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும்னா இப்போ தான் முடிஞ்சது. இப்போ தான் பசங்களாம் வந்து இது அட்டன் பண்ணாங்க, அது என்ன சொல்லுவாங்க, அசம்பிளி வந்து அட்டன் பண்ணாங்க. ஸோ அசம்பிளி முடிஞ்சிருச்சு. அசம்பிளி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து வந்து காம்பவுண்ட்ஸு, அப்புறம் வந்து உள்ள ஸ்போர்ட்ஸ் ஏரியா, அதே மாதிரி என்னென்ன கிளாஸஸ் இருக்குது அப்படின்ற விஷயங்களை தான் வந்து நம்ம இப்போ ஷூட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஷூட்லாம் முடிச்சுட்டு அப்படியே அதை எடிட் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, ரொம்பவே ஹெக்டிக்காக போகுது. என்னன்னா வந்து இது ஆக்சுவலி வந்து ஒரு ஸ்கூல் இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்க உடனே ஒரு கிளாஸ் விட்டு அடுத்த கிளாஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷன்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணுதா, இல்லை வந்து தண்ணி ஃபெசிலிட்டிஸு, பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. நான் அவங்க பின்னாடி போகிறத விட என்னென்னா, அவங்களுக்கு அடிஷ்னலாக வந்து அந்த ரூமோட நேமு ப்ளஸ் வந்து மற்ற அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேப்சர் பண்ண வேண்டியதும் இருக்குது. அவங்க என்னென்னா உடனே முடிச்சு. A few moments later. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஷூட் டோட்டலி ஃபினிஷ்ட். நம்ம இப்போ அடுத்து என்னென்னா, நம்ம எடுத்த ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே வந்து காப்பி பண்ணி அதை இன்றைக்கே எடிட் பண்ணி தரணும். ஒரு மாதிரி ஹெக்டிக்கான ஒர்க்கு தான். பட் ஆனால் நம்ம இன்றைக்கே எடிட் பண்ணி கொடுத்தா தான் அதை அவங்க வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணி சம் லைக் நிறையா ப்ராசஸ் இருக்குது. அது நமக்கு என்னன்னு தெரியல, அது புதுசாக இருக்குது. ஸோ அவங்க அதை அப்லோட் பண்ணி வேறு ஒருத்தவங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ப்ராசஸ் ஏதோ போகும். பை த வே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஆட் ஷூட் பண்ணணும், இல்லை ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும், ஒரு மாடல் ஷூட் பண்ணணும், இல்லைனா மற்ற ரீல்ஸ் எடுக்கிறது, போகிறது, இந்த மாதிரி வெட்டிங் ஈவெண்ட்ஸ் அண்ட் பர்த்டே ஈவெண்ட்ஸ் எல்லாமே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டியது கிரியேஷன் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு நம்மளோட பேஜ் ஒன்று இருக்குது. காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ லைக் இந்த வீடியோக்கு அவங்க தான் ஸ்பான்சர். ஏன்னா அதில் வர காசை வச்சு தான் நான் வந்து சேனலே ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சரி, அடுத்து நம்ம வீடியோ போவோம். ஸோ வீடியோ எடிட்டிங் முடிச்சுட்டு அவங்களுக்கு நம்ம ஃபுட்டேஜ் கொடுத்துட்டு நான் என்ன அப்டேட்டுன்னு சொல்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஷூட் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து இப்போ என்னோட லேப்டாப்பில் தான் எடிட் பண்ண போகிறேன். நான் வந்து ஹெச்பி யூஸ் பண்ணுறேன், ஹெச்பி லேப்டாப், Intel i7. ஃபஸ்ட்டு வாங்கும்போது 8GB இருந்தது. நான் அதுக்கப்புறமா வந்து 16GB அப்கிரேட் பண்ணிட்டேன். 2TB ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஆனால் எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்குது, ஹார்ட் டிஸ்க் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி எடிட் பண்ணணும். ஸோ எடிட்டிங் முடிச்சுட்டு அவுட்புட் கொடுக்கணும். அண்ட் ஒன் மோர் திங், நான் எப்போ போனாலும் வந்து இந்த பேக் தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பேக், லோப்ரோவில் இருந்து வாங்கினது. இந்த பேக்கில் என்னென்ன யூஸ் பண்ணுறேன், நான் எங்கே போகும்போது என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என் பேக்கில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்றது தான் வீடியோவாக போடலான்னு இருக்கேன். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.
ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. எல்லா ஃபைல்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு காப்பி பண்ணி கொடுத்தாச்சு. யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணியாச்சு. இன்னும் சாப்பிடல. இதுக்கப்புறம் தான் போய் சாப்பிடணும். டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3:30 கிட்ட ஆகுது. ஒரு 3:15 அந்த மாதிரி ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் டு ஸ்டுடியோ. One eternity later. ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. பை த வே வந்து அவங்க சாப்பாடு நமக்கு எடுத்து வச்சிருந்தாங்க ஃப்ரெண்டு சொன்னதுனால. அண்ட் இங்கே வந்து எப்படின்னா இந்த ஸ்கூலில் வந்து மதியம் வந்து ஸ்டாஃபுக்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி எல்லாருக்குமே வந்து சாப்பாடு அவங்களே போட்டுடுறாங்க. நமக்கும் வந்து இங்கே ஷூட்டுக்கு வந்தோம். அதே மாதிரி நமக்கும் சாப்பாடு போட்டாங்க. நல்லா இருந்துச்சு சாப்பாடு. பட் என்ன கடைசியாக எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸும் கிடைக்கிற மாதிரி நான் ஆக்சுவலி இது என்னோட தப்பு தான். நான் என்னன்னா சரி எடிட்டிங் முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கன்சப்ஷன் அதிகமாக இருந்தனால கடைசியாக எனக்கு கொஞ்சம் தான் சாப்பாடு கிடச்சிது. பை த வே இப்போ வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயிங் டு ஸ்டுடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்க போது. அதே மாதிரி ஒவ்வொரு ஷூட்டு பின்னாடி இருக்கிற வந்து என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, அது அட் த சேம் டைம் வந்து அந்த ஷூட்டில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி இதே மாதிரி அடுத்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் until then this is Prabhanjan signing off. Bye.